ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலின் வாகன நிறுத்தும் இடத்தில் பூக்கள், மாலைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்டவை மலை போல குவிந்திருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, விரிவான விவரம். ஷியாம், வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி புகழ்பெற்ற சங்கமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலிற்கு ஒரு நாளைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தொடர்ந்து இந்த சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் மிகப்பெரிய அளவில் கார் மற்றும் பைக், வேன், டூரிஸ்ட் பிளேஸ்ல இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த பஸ்கள் நிறுத்தும் இடமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கார் பார்க்கிங் நிறுத்தும் இடத்தில் கோவிலில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூக்கள், மாலை, அதே சமயத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் இவ்விடத்தில் கொட்டி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 1 மாதங்களாக இந்த பகுதியில கொட்டி வைக்கப்படுகின்ற குப்பைகள் எதுவும் அகற்றப்படாமல் அதே இடத்தில் மலை போல் தேங்கி கிடக்கின்றது. அதாவது மிக அளவில் பிளாஸ்டிக் பொருட்கள், அதே சமயத்தில் பூக்கள், மாலைகள், அதே சமயத்தில் உணவுப் பொருட்கள் அனைத்தும் 1 மாத காலமாக அள்ளப்படாமல் இருப்பதால் அவைகள் அனைத்தும் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசப்படும் அபாயம் என்பது தற்போது நீடித்து வருகிறது. தொடர்ந்து இந்த கோவிலுக்கு ஆடி அமாவாசை, அதே சமயத்தில் புரட்டாசி அமாவாசை போன்ற தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதாவது இன்னும் 2 தினங்களில் அமாவாசை நிகழ்வையொட்டி இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகின்றனர். இந்த சமயத்தில் தற்போது இந்த பகுதியில், கோவில் வளாகத்திற்கு பின்புறம் உள்ள பகுதிகளில் அதிக அளவிலான குப்பைகள் தேங்கி கிடக்கின்ற காரணத்தினால் இங்கு கொசுக்கள் பரவும் அபாயமும், அதே சமயத்தில் தற்போது துர்நாற்றம் வீசப்பட்டு வருகிறது. உடனடியாக இங்கிருக்கின்ற குப்பைகளை அகற்றி சுத்தம் படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை வைத்து அந்த பகுதி மட்டுமின்றி அனைத்து பகுதியுமே, அதாவது கோவிலுக்கு செல்லும் அனைத்து பகுதிகளிலும் இந்த குப்பைகள் பக்தர்கள் சாப்பிட்டு போடுகின்ற அந்த தட்டுகள் அனைத்துமே ஓரமாக அதிக அளவில் கிடக்கின்ற காரணத்தினால் கோவில் முழுவதும் அசுத்தமாக காணப்படுகிறது. உடனடியாக சுத்தம் படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.